ஒரு அரசு பள்ளியில, திருத்தணி பக்கத்துல ஒரு அரசு பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகன் மூத்தவனுடைய வயதை ஒத்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவனுடைய மூளை வெளியே வந்து செத்து போனான் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சி என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. திருச்சி பக்கத்துல சிங்களாந்தபுரம் என்ற ஒரு பகுதி, படித்தவர்கள் இணையத்தில் தேடி பாருங்க. சிங்களாந்தபுரம் 9 மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிஞ்சு மேலக்கூடிய கூரை இடிஞ்சு விழுந்து மாணவர்களுடைய மண்டை உடைப்பு. தமிழ்நாடு முழுமைக்கும் பள்ளியுடைய கழிவறை கூட தரமா இல்லை. இதே வடகாட்டுல, இதே ஆலங்குடியில, இதே கீரமங்கலத்துல, குத்தமங்கலத்துல, குளமங்கலத்துல, மாங்காட்டுல பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளியோட கழிவறம் எப்படி இருக்கு? கழிவறை பேருந்து நிலையம் இருக்கு, ஆலங்குடி பேருந்து நிலையம். இந்த ஆலங்குடி பேருந்து நிலையத்துல கழிவறைக்குள்ள ஒரு நாள் ஒருத்தன் போயிட்டு நிம்மதியா வந்துட்டான்னா அதுக்கப்புறம் என் பேரை மாத்திக்கிறேன். இந்த சட்டமன்ற உறுப்பினர் போவாரா? இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற பகுமானமா ஒருத்தர், சிதம்பரம் பெத்தெடுத்த சீர்மிகு மகன் கார்த்தி சிதம்பரம், அவர் போவாரா?